ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ரைஸு பார்த்தீங்கன்னா கோஸ் சாதம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துறேன். இது நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துறேன். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்குது. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இல்லை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். இன்னும் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டு வெங்காயம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இது தேவைன்னா போட்டுக்கலாம். நான் இப்போ எங்கள் வீட்டில் இருந்தனால கொஞ்சமாக சேர்த்துறேன். இது கொஞ்சம் வதங்கணும், அதனால நான் இப்பயே கொஞ்சம் சேர்த்துட்றேன். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இந்த கோஸ் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கோஸ் பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போது சாதம் நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடேறட்டும். அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் நல்லா சாதத்தில் நமக்கு ஏறும். இப்போது கொஞ்சமாக நான் மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான கோஸ் சாதம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.